உலகத்தமிழ் பொதுமக்களே, நண்பர்களே, தமிழ் பாண்டியன் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோ, எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கோம். அதுவும் டெலகிராம் பாட்டில் போட்டிருக்கோம். அந்த வகையில் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏர் ட்ராப்பு, அந்த ஏர் ட்ராப்பில் $72 எனக்கு கிடச்சிது. உண்மை எல்லாத்துக்கும் $50லேருந்து $100 வரைக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டெலகிராமுடைய இயர்ஸ் எத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு பணம் கிடச்சிது. அது மட்டும் இல்லை, டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்கெல்லாம் முடித்து பண்ணால் தான் அதிகமான அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேவா? அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா 8-9 ஏர் ட்ராப் வந்திருக்கு. அந்த 8-9 ஏர் ட்ராப்பும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 8-9ல் எது வேணாலும் வரலாம் அப்படிங்கிறது கண்டிஷன் இல்லாதுன்னு கூட 1-2 தவறலாமா, மற்றபடி எல்லாமே வந்துடும். ஒரு இதுக்கு இவ்வளோ கிடைக்கும்போது ஒரு 5000 அப்படிங்கிற மாதிரி வரும்போது உங்களுக்கு 10 ஆப்புங்கும்போது 50,000 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம என்ன பண்ணுறோம், கிளிக் பண்ணுறோம், டாஸ்க்கை முடிக்கிறோம், இதுதான் பண்ண போகிறோம். ஓகேவா? அது மாதிரி இப்போ நிறைய 9 வந்திருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இங்கே பாருங்க, சைட் கிக் ஃபேன்ஸ் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அது இப்போ நான் லிங்க்கெல்லாம் கொடுக்குறேன். அது என்ன ஆகினா, இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, மெயின்டெனன்ஸ் ஹேஸ் நவ் எண்டட். மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால நாளைக்கு நாளன்னைக்கு ஓப்பன் ஆகும். அதோடைய லிங்க்கு தரேன், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டு, டாகு, கேட்டு இது மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படியாவது எது முன்னால் வருதோ அது நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வருவது நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாம் எப்படி உழைக்கிறோம், எப்படி பண்ணுறோம், நம்மளுடைய டெலகிராம் எத்தனை வருஷம் யூஸ் ஆகிருக்கு, அதை வச்சு அவங்க பேஸ் பண்ணி தராங்க. அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது மாதிரி நிறையா இருக்குது. அந்த நிறையா இருக்கிறத ஒன்றா நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே. என்னுடைய வீடியோக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை பூரா கிளிக் பண்ணுங்கள். நம்ம டாஸ்க் இருக்கும், அந்த டாஸ்க்கை முழுவதும் முடிச்சிங்கன்னா தான் ஒரு பெரிய தொகை எடுக்கலாம். ஓகேவா? அந்த வகையில் நான் $70 எடுத்திருக்கோம்னா பார்த்திங்களேன். அது மாதிரி நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகேவா? இதில் நம்மளுடைய டாஸ்க்கு ஏஐ டாக்ஸ் இருக்குது. ஓகேவா? ஏஐ டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாமே டான் வேலெட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வருது. ஓகேவா? அது மாதிரி ஏஐ டாக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சீக்கிரம் பண்ணால் தான் அமௌண்ட்டு அதிகமாக கிடைக்கும், லேட் பண்ணால் அதிக டாஸ்க் இருக்காது, குறைஞ்சிரும், க்ளைம் ரிவார்டும் நிறையா கிடைக்கும், சீக்கிரம். அப்புறம் கோட்ஸுன்னு ஒன்று இருக்குது. அந்த கோட்ஸு நான் என்ன ஏதுங்கிறத பார்ப்போம். அடுத்தது ரேங்கிங், அப்புறம் மிஷன்ஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தப்பில் மணி டாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. ஆக மொத்தம் எல்லாமே பண்ணுங்கள், எதையும் விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ. அதுக்கப்புறம் பாந்தாஸ் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் எல்லாமே. இந்த கோட்டு, டாகோட பாந்தாஸ் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, பாந்தாஸு. ஓகேவா? இந்த மாதிரி செக்கிங் வர அக்கௌண்ட் இப்போ தான் இது பூரா என்னம்மா, உங்களுடைய டெலகிராம் எத்தனை வருஷம் யூஸ் ஆகிருக்கு அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அமௌண்ட்டு தராங்க, காயின்ஸ் தராங்க. ஓகேவா? அது எப்படி என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்ட் பண்ணுறேன். இது மெயின்டெனன்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதனால் இதை நான் லிங்க்கை மட்டும் தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பாட்டில் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. நிறைய பேருக்கு நிறைய பாட் பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவங்களுக்கு நம்ம அடுத்த பாட் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணிக்கிங்க. பார்த்தீங்களா, இது மெயின்டெனன்ஸில் இருக்குங்கிறத அப்படியே விட்டுருவோம். ஓகே, கண்டிப்பாக அது மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது. ஓகே, அடுத்தாப்பில் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்றா இப்போ பண்ண உங்களுடைய இது ஏறிக்கிட்டே போகும். உங்களுடைய அமௌண்ட்டு ஏறிக்கும், எல்லாமே இருக்கும். இப்போ டக் சூப் அப்படின்னு போடுறேன், டக்கு. ஓகேவா? இந்த டக்கு பாட் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஓகே, கனெக்ட் வேலட் எல்லாமே இருக்குது. இது பாருங்கள், செக்இன் பண்ணணும். டெய்லி செக்இன் பண்ணும்போது அதுக்கு உண்டான சக்ஸஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்புறம் கனெக்ட் வேலெட்டில் பண்ணணும். ஓகே, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வியூஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வியூஸ்லாம் ஏர்னிங்ஸில் இருக்குது. அது என்னென்னு நீங்கள் பார்த்துக்கிங்க. கனெக்ட் வேலெட்டு, அதுக்கப்புறம் இங்கே கமாண்டு போயிட்டு இவ்வளோ டாஸ்க் இருக்குது. இந்த டாஸ்க்கை பூரா நீங்கள் முடிக்கணும். ஓகேவா? முடித்தா தான், நான் பாருங்கள் நிறைய முடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, முடித்தா தான் உங்களுக்கு அமௌண்ட்டு நிறைய கிடைக்கும். அப்புறம் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸு,
அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் வேலெட்டு. ஓகே, ஒன்று டக் முடிஞ்சு போச்சா, அதை க்ளோஸ் பண்ணுறோம். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இதான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டாகை ஒட்டி தான் வருது. ஓகே, ஒரு டாகில் பணம் கொடுத்த உடனே எல்லாமே அவங்கவுங்க அவங்களுடைய இதில் செய்கிறாங்க. கனெக்ட் வேலெட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸு. அதுக்கப்புறம் டாஸ்க்கு. இந்த டாஸ்கில் ஃபுல்லாக எல்லாம் முடிங்க. ஈஸியாக சொல்லக்கூடியது தான், ஏற்கனவே நீங்கள் பண்ணியிருப்பீங்க. எல்லாத்தையும் உள்ளே போகிறீங்க, லைக் கொடுக்குறீங்க, ரிவீட் பண்ணுறீங்க, வர்றீங்க பேக்கில், அவ்வளோதான். அப்புறம் ரேங்கிங். என்னுடைய ரேங்க் வந்து 5472 அப்படிங்கும்போது 64,690 ஏரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிங்க. எல்லாமே ஏற்கனவே பண்ணுறது தானே, உங்களுக்கு ஏற்கனவே பண்ணதுனால இது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்தது பார்ப்போம். இது மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் ஓப்பன் போர்ட்டல் அப்படின்னு ஏஐ டாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் இவ்வளோ போடுறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட்டு உங்களுக்கு 10ல் ஒரு 5-6 கிடச்சிதுன்னா ஒரு இதுக்கு 5000ன்னு வச்சுங்க. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, எனக்கு 2500 டாக்ஸ் தான் கிடச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு டெய்லி கலெக்ஷனு. ஓகேவா, டெய்லி கிளைம் பண்ணால் அதுக்குண்டான அமௌண்ட்டு கிடச்சிரும். ஓகே, இப்படி மாதிரி பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாருங்கள், இதில் 300, அதாவது 2500 இருந்துச்சு. இப்போ 500 எடுத்தால் 200, 300 அப்படி 3000 அப்படி வந்துடுது. அப்புறம் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயும் இன்வைட் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் நீங்களே பார்த்து கரெக்ட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். ஃபாலோ பண்ணிங்க, ஸ்டார்ட் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே இந்த டாக்ஸை வச்சு தான் எல்லாமே வருது. அதுங்க பாருங்கள், டாகு, கோட்டு, கேட்டு, இது மாதிரி தான் நிறைய வருது. ஓகே, இதுலேயும் ரேங்கிங் இருக்கும். அந்த ரேங்கிங்கை பாருங்கள். எனக்கு 4976 கோர்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் மிஷன்ஸ் நிறைய டாஸ்க் இருக்குது. எல்லாம் முடிக்கவே உங்களுக்கு ஈஸியாக 10 நிமிஷத்தில் நீங்கள் முடிச்சிடலாம். அப்புறம் ஷேர் லிங்க்கு எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இதுவும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தாப்பில் மணி டாக்ஸ் பார்த்தீங்களா. அந்த இதிலே டாக்ஸ்லேயே மணி டாக்ஸ்ன்னு வந்துருச்சு பாருங்கள். லெட்ஸ் கோ. நான் போகிறேன். எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2700. ஓகேவா, 2700 கிடைக்குது. அப்புறம் செக்கிங் பண்ணால் கனெக்ட் வேலெட்டு அந்த மாதிரி செக்கிங் பண்ணணும். எல்லா டாஸ்க்கையும் முடிச்சு தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இங்கே போடுற எல்லா வீடியோவுக்கும் எப்போ வருது, எப்போ உங்களுக்கு எடுக்கலாம், என்ன வேலெட்டில் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள் 2700 மணி டாக்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் பாண்டாஸ் சொல்லிட்டேன் போல். அந்த பாண்டாஸுன்னு நீங்கள் பண்ணிக்கிங்க. இதுதான் பாண்டாஸு. இதை ஸ்டார்ட் பாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ஏஜி உங்களுடைய டெலகிராம் சேனல் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிருக்கீங்களோ, உங்களோட டெலகிராம் சேனலில் ப்ரீமியம் கட்டியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான அமௌண்ட்டு கிடைக்கும். லெட்ஸ் கோ. செக்கிங் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு செக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி வருது பாருங்கள். எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறத உங்களுக்கு முன்னாலே அது தெரியுது பாருங்கள். கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூ பண்ணும்போது நான் 5 இயர்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைம் யூஸர் இருக்குது 7325. ஓகேவா, இது மாதிரி டாஸ்க்கை முடிக்க அதிகமான உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி செக்கின் இருக்குது. அப்புறம் அக்கௌண்ட் ஏஜ் இருக்குது. டெலகிராம் ப்ரீமியம் இருக்குது. இவ்வளவும் இருக்குது. ஓகேவா, எல்லா டாஸ்க்கையும் முடிக்கும் போது உங்களுக்கு அதுக்கும் அமௌண்ட்டு கிடச்சிரும். ஓகேவா, ஈஸியாக பண்ணாங்க. அடுத்தது பாருங்கள், சிக்கு, அதாவது கோழி குஞ்சு. அதில் எவ்வளோ கிடச்சிருக்கு, ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. ஓகே, ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து தாங்க கிடைக்குது. அக்கௌண்ட் ஏஜ் வந்து 714 தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் டாப்பு 46,944. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட். இவ்வளோ தாங்க, ஈஸியாக முடிக்கலாம். ஒன்று அட்டகாசமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் லைக் பண்ணணும், அவ்வளோதான். லைக் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்கன்னா போதும். ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படியே போங்க. இதே மாதிரி தான் முடிக்கிறோம். ஓகேவா, ஒவ்வொன்றையும் இதே மாதிரி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இதில் வந்து நைஸ் ஈஸின்னு எதையாவது போட்டு விட்டிங்கன்னா சரி, அவங்க உள்ளே வந்துட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு போஸ்ட்டு பண்ணியாச்சு. பண்ணோன்னே இங்கே பாருங்கள், எனக்கு எல்லாமே நான் பண்ணதெல்லாம் வெளியே வருது. ஓகேவா, ஆக மொத்தத்தில் ஈஸியாக முடிக்கலாங்க, ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இப்போ கிளைம் வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஈஸியாக உங்கள் கண்ணு முன்னாலே சக்குன்னு வருது பாருங்கள். ஆக மொத்தம் எல்லா டாஸ்க்கையும் நீங்கள் முடிச்சிங்கன்னா அமௌண்ட்டு ஜாஸ்தி எடுக்கலாம். நிறைய பேர் கம்மியாக பண்ணிவிட்டு கம்மியாக வருதுங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்குள்ள எஃபெக்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள அமௌண்ட்டு கிடைக்கும். ஓகேவா, இப்போ எனக்கெல்லாம் $70 கிடச்சிருக்கு அப்படின்னா ஒர்க் ஃபுல்லாக பண்ணணும்.
பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, எல்லாம் ஒரு 10-20 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான். 10க்கு என்ன ஒரு அரை நாள் இல்லை ஒரு அரை மணி நேரத்துலேயே எடுத்துடலான்னு வச்சிங்களேன். உங்களுக்கு நெட்வொர்க் நல்லா இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ பூரா உங்களுக்கு என்ன பாட் வருது அப்படிங்கிறத செய்யலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இவ்வளோதான், வேறு எந்த இதில் தமிழ் பாண்டியனில் இங்கே பாருங்கள் நிறைய போட்டிருக்கேன். நிறைய டாஸ்க் இருக்குது, எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்து பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதாங்க. வேறு ஒன்றும் இல்லை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.